ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு டெர்சாகி இன்ஸ்டிடியூட். ஸோ வரிசையாக நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது ஜூனில் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி பார்த்துருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்சி ஜேஇ தான் ஃபஸ்ட்டு நடக்க வேண்டியதாக இருந்துச்சு. பட் இப்போ அதில் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது எஸ்எஸ்சி ஜேஇ ரிலேட்டடாக. முதல்ல அஃபீஷியலாக வந்த நியூஸை பற்றி என்னன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அன்அஃபீஷியலாக சுற்றிட்டு இருக்க நியூஸை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணிடுவோம். இந்த எல்லா கன்ஃபியூஷன்ஸையும் இந்த வீடியோவில் ஒரே வீடியோவில் டீக்ளட்டர் பண்ணிடணுன்றதா எய்ம். ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ எஸ்எஸ்சி ஜேஇ ஆர் எஸ்எஸ்சியோடைய ஓல்டு வெப்சைட்னு சொல்லி ஒன்று இருக்கும். அதுதான் நம்ம ஜென்ரலாக எஸ்எஸ்சி ஜேஇன்னு டைப் பண்ணாலே அந்த வெப்சைட் தான் வரும். அதுதான் உங்களுக்கு இங்கே டிஸ்பிளேல இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லான்ச்சிங் ஆஃப் நியூ வெப்சைட்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் விட்டுருந்தாங்க லாஸ்ட் மந்த்ல. அதில் வந்து புதுசாக ஒரு வெப்சைட் லான்ச் பண்ணுறோம். இனிமேல் அதில் தான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் லாகின் பண்ணிக்கணும், அதில் தான் அப்ளை பண்ணணும், எக்ஸாம்ஸோட அப்டேட்ஸ்லாம் அதில் தான் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு 1 or 2 வீக்ஸ்க்கு லேட்டராக அடுத்த நோட்டிஃபிகேஷன் வந்துருந்துச்சு. அதில் அந்த புது வெப்சைட்டை பற்றின ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுலேயுமே இன்னும் அதிகமாக ஸ்ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி புது நோட்டிஃபிகேஷன் எல்லாமே புது வெப்சைட்டில் தான் வரும் அப்படின்றதும் சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இனிமேல் அதில் தான் ஃபாலோ அப் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதில் புதுசாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லாரும் அதில் தனியாக ஒரு ஓடிஆர் வந்து இது பண்ணிக்கணும்னு சொன்னாங்க. ஓடிஆர்னா ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ ஒவ்வொரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுற போர்ட்லையும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேட்வே மாதிரி தான் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு ஓடிஆர், அதாவது ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன். அது எஸ்எஸ்சி ஜேஇக்கா இருக்கட்டும், டிஎன்பிசியில் கூட பண்ணி வச்சிருப்பீங்க. இந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது ஒரு 3 to 5 years வேலிடிட்டியோட இருக்கும். அதுக்கப்புறம் திருப்பி நீங்கள் அதை இன்னொரு வாட்டி ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இது அப்ளிகேஷன் கிடையாது, இது எக்ஸாம்க்கான அப்ளிகேஷன் கிடையாது. அந்த கண்டக்ட் பண்ணுற போர்டில் உங்களோட டேட்டாவை கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறீங்க, அவ்வளவே தான். அதுக்கப்புறம் அந்த போர்டு எக்ஸாம்ஸை கொடுக்குறப்ப நீங்க அந்த பர்டிகுலர் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஜென்ரலான ஒரு அவுட்லைன். இதுவுமே நிறைய பேர் கன்ஃபியூஷன் இருக்கிறதுனால இப்போ அதை டீக்ளேர் பண்ணிடுவோம்னு சொன்னேன். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி புதுசாக ஓடிஆர் கிரியேட் பண்ணிக்கணுன்ற விஷயம் சொல்லியிருப்பாங்க. லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா ஆட் ஆனா நீங்கள் இந்த மாதிரி புதுசாக ஒரு எக்ஸாமுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து அப்ளை பண்ணுற டைமில் உங்களை வந்து வெப்கேமில் ஒரு ஃபோட்டோ எடுத்துப்போம். ஸோ ஏரியாலாம் ப்ராப்பராக வச்சுக்கணுன்ற மாதிரி ஒரு லாஸ்ட்டில் ஒரு ஃபியூ பாயிண்ட் கொடுத்து முடிச்சிருப்பாங்க. இப்போ அந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஷார்ட்டாக. ஸோ இதில் கொடுத்துருக்க அந்த நியூ வெப்சைட்னு சொல்லி ஒரு லிங்க் எடுத்துருக்காங்க இல்லையா, அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த புது விண்டோ ஓப்பன் ஆகிடும். இதில் லாகின் ஆர் ரெஜிஸ்டர் கொடுங்க. நம்ம இன்னும் ரெஜிஸ்டரே பண்ணலை, ரைட்? ஸோ ரெஜிஸ்டர் நவ் அப்படின்னு கொடுப்போம். அப்படி கொடுத்ததும் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ அதில் பேசிக்காக என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது அண்ட் அதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. நம்ம ஒரு ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஓகே, ஸோ இதில் லாகின் ஆர் ரெஜிஸ்டர் நவ். ஓகே, ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா இங்கே போயிட்டு லாகின் ஆர் ரெஜிஸ்டர் நவ் கொடுத்தீங்கன்னா அதில் ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ நெட்வொர்க் வந்து கொஞ்சம் லேகாக இருக்கிறதுனால ஓப்பன் ஆகலை. பட் எனிவேஸ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். அதில் பேசிக் ஸ்டெப்ஸ் தான் இருக்கும், என்னென்ன பண்ணணுன்ற மாதிரி அண்ட் டேட்டா ஃபில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த டேட்டாஸ் எல்லாம் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா ஒன் டைம் நீங்கள் அதில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க. அகைன் இதுக்கு ஃபீலாக எதுவும் கிடையாது. இதுக்கப்புறம் ஜேஇயோட நோட்டிஃபிகேஷன் வந்ததும் நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் மூலமாக உள்ளே போயிட்டு நீங்கள் அந்த பர்டிகுலர் எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பேசிக்காக. இப்போ அந்த கன்ஃபியூஷன்ஸ்க்கு வருவோம். ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸாம் டேட் வந்து தள்ளி போதாமே அப்படின்றது. ஏன்னா ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்ல சொல்லியிருந்தாங்க. இப்போ எலெக்ஷனோட ரிசல்ட்ஸும் அந்த டைம்ல வரதுனால கண்டிப்பா எஸ்எஸ்சி ஜேஇ எக்ஸாம் தள்ளி போகும். ஒரு 1 or 2 weeks அப்படின்னு எடுத்துக்கலாம், ஆர் அந்த மந்த் வரைக்கும். ஸோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்குது படிக்க அப்படின்னு இதை எடுத்துக்கலாம். ஏன்னா கம்பேர் டு அதர் எக்ஸாம்ஸ் எஸ்எஸ்சி ஜேஇ வந்து சென்ட்ரல் லெவல், கொஞ்சம் டஃப்னஸ் லெவல் ஜாஸ்தியாக இருக்கும். நமக்கு அதனால எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்குது அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் நோட்டோட இதை பார்ப்போம். அண்ட் இன்னொரு கன்ஃபியூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேத்தியிலிருந்து புது வெண்டார் வந்து எஸ்எஸ்சி ஜேஇ எடுத்திருக்காங்க, சிலபஸ் மாறப்போகுது, பேட்டர்ன் மாறப்போகுது அப்படின்லாம் சொல்லி நிறைய கன்ஃபியூஷன் வந்துட்டே இருக்கு. ஜென்ரலாக அப்படியெல்லாம் கிடையாது. எதுவுமே உங்களுக்கு அதே சிலபஸ் அதே பேட்டர்ன் தான் இருக்கும். அதில் எந்த சேஞ்சும் இல்லை. இப்போ வரைக்கும் அஃபீஷியலாக அந்த மாதிரி எந்த நியூஸும் இல்லை.
பட் கண்டக்ட் பண்ற வெண்டார் வந்து மாறி இருக்காங்க. எக்ஸாக்ட் கண்டக்ட் பண்ற வெண்டார் மட்டும் மாறி இருக்காங்க. அவ்வளவுதானே தவிர வேற எதுவுமே கிடையாது. இதுக்குள்ள நிறைய கன்ஃபியூஷன் இருந்துச்சு. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் படிக்கலாமா, டஃப்னஸ் வந்து இன்னும் அதிகமாயிடுமா, எக்ஸாமுக்கு இன்னும் டஃப் ஆக்கிடுவாங்களா, பேட்டர்ன் மாறிடுமா, 2 ஸ்டேஜ் சொல்லியிருந்தாங்களே இதெல்லாம் மாறுமா அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ ஆஸ் யூஷுவல் முன்னாடி என்ன இருந்துச்சோ அதே தான் இப்போ வரைக்கும் இருக்கு. அஃபிஷியலா வந்தது இந்த 2 இன்ஃபோ தான். அதுவும் நான் என்னன்னு சொல்லிட்டேன், அந்த நியூ வெப்சைட் பத்தினது. மற்றபடி மீதி எதுவுமே அஃபிஷியலா கிடையாது. அண்ட் வெண்டார் சேஞ்ச் ஆனதுனால எக்ஸாம் வந்து பேட்டர்ன் அது இதெல்லாம் மாறும் அப்படின்னும் கிடையாது. அப்படியே மாறுறதா இருந்தாலும் அது அடுத்த பேட்ச்க்காக தான் இருக்கும். இந்த எக்ஸாம்ல அதெல்லாம் பண்ண மாட்டாங்க ஷார்ட் டைம்ல. ஓகேவா? ஸோ இந்த கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் கிளியர் பண்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். டாடா பை பை.